Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பணியாளர்கள் தெருவில் குப்பை போல வீசப்பட்டிருக்கிறார்கள் என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விரிவா சொல்லுங்க. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து மாநகராட்சி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே சென்னை மாநகராட்சியுடைய 5வது மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை 276 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு வழங்கி கடந்த ஜூன் 14ஆம் தேதி தீர்மானம் ஏற்றப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து தான் அந்த ரிப்பன் பில்டிங் அருகில் தூய்மை பணியாளர் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த தீர்மானத்தை தடை நீக்க கோரியும் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பார்வை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இரு மண்டலங்களில் பணியாற்றும் 242 தொழிலாளர்கள் வேறு மண்டலத்துக்கு மாற்றப்பட வேண்டும். 1953 தற்காலிக பணியாளர்கள் பணி ஒப்பந்த விதிகளின்படி பணியமர்த்தப்பட கூறினாலும் பணிநீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது என்று கூறி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த தீர்மானத்துக்கு ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் 13 தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் எனவே காலவாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மனுதாரர் தரப்பு 2000 பேர் தெருக்களில் போராடுகிறார் என்றும் குப்பை போல் அவர்களை தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் என்றும் அவர்களுக்கு பொது பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பு வாதிடப்பட்டது. தொழிலாளர்கள் முழுமையாக பாதுகாப்பு இருப்பதாக அரசின் தரப்பில் தெரிவித்தனர். இதனையடுத்து வழக்கு விசாரணை நாளை மறுதினம் தள்ளியிருப்பதாக உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக கூறி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் என்பவர் அவசர முறையீடு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த அவசர மனுவானது அரசு தரப்பில் சேப்பாக்கம், எழும்பூர், ராஜரத்ன ஸ்டேடியம் மைதானம் போன்ற இடங்களில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே ரிப்பன் மீட்டிங் முன்பு நடத்தி போக்குவரத்து இடையூறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை தலைமை நீதிபதி நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 2 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தற்போது வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பணியாளர்கள் தெருவில் குப்பை போல வீசப்பட்டிருக்கிறார்கள் என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விரிவா சொல்லுங்க. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து மாநகராட்சி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே சென்னை மாநகராட்சியுடைய 5வது மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை 276 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு வழங்கி கடந்த ஜூன் 14ஆம் தேதி தீர்மானம் ஏற்றப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து தான் அந்த ரிப்பன் பில்டிங் அருகில் தூய்மை பணியாளர் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த தீர்மானத்தை தடை நீக்க கோரியும் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பார்வை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இரு மண்டலங்களில் பணியாற்றும் 242 தொழிலாளர்கள் வேறு மண்டலத்துக்கு மாற்றப்பட வேண்டும். 1953 தற்காலிக பணியாளர்கள் பணி ஒப்பந்த விதிகளின்படி பணியமர்த்தப்பட கூறினாலும் பணிநீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது என்று கூறி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த தீர்மானத்துக்கு ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் 13 தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் எனவே காலவாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மனுதாரர் தரப்பு 2000 பேர் தெருக்களில் போராடுகிறார் என்றும் குப்பை போல் அவர்களை தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் என்றும் அவர்களுக்கு பொது பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பு வாதிடப்பட்டது. தொழிலாளர்கள் முழுமையாக பாதுகாப்பு இருப்பதாக அரசின் தரப்பில் தெரிவித்தனர். இதனையடுத்து வழக்கு விசாரணை நாளை மறுதினம் தள்ளியிருப்பதாக உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே
அந்த பொதுமக்களை சிரமப்படுவதாகவும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக கூறி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் என்பவர் அவசர முறையீடு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த அவசர மனுவானது அரசு தரப்பில் சேப்பாக்கம், எழும்பூர், ராஜரத்ன ஸ்டேடியம் மைதானம் போன்ற இடங்களில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே ரிப்பன் மீட்டிங் முன்பு நடத்தி போக்குவரத்து இடையூறுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை தலைமை நீதிபதி நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 2 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தற்போது வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.